தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இத ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறாரு. இத கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், பிரயோசனமாக இருக்கும். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். பயப்படுகிறவர்களும், அவிவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபசாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிர ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமைய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இத கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில ஏன் சொல்றேன்னு சொன்னாக்க, இன்னைக்கு நம்ம உண்மையே எங்கேயுமே பார்க்க முடியல. எந்த பக்கம் பார்த்தாலும் பொய் அதிகமாக இருக்கிறது. எந்த பக்கம் பார்த்தாலும் பயப்படுறாங்க. அதாவது ஏன் பயப்படுறாங்க? ஆண்டவரை தேடுறதுக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரை தேடி வரணும், சபைக்கு வரணுத்துக்கு எல்லாம் என்ன 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 நினைக்கிறாங்க? உலகத்துக்கு பயப்படுறாங்க, பெற்றோர்கள் பயப்படுறாங்க, உற்றார்கள் பயப்படுறாங்க, ஊருக்கு பயப்படுறாங்க. பயம் பயம் பயம். அதே போல இன்னும் சொல்ல போனா ஆண்டோட பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலுமே பயம் இருக்காது. பூர்ண அன்பானது பயத்தை புறம்பெத்தலும்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவருக்குள்ள அன்பு அதிகமா இருந்துச்சுன்னா பயங்கிறது வரவே கூடாது. பேய் பிசாசு கூட பயப்படக்கூடாது, எதிர்த்து நிக்கணும். அப்ப அவங்களை விட்டு ஓடி போவான்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பயம் பயந்தவர்களும் எங்க போக முடியாதான்? தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாது. எங்க போவாங்களாம்? அக்கினி கந்தமும் எரிகிற கடலை அதெல்லாம் என்னன்னு தெரியுமா? அதாவது எரி நரகம். நரகம் நெருப்பு எப்போதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், கடல் போல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. யாரு போவாங்கன்னா பயப்படுறவர்கள், பொய் சொல்றவர்கள், அவிவிசுவாசிகள், அதே போல விக்கிர ஆராதனைக்காரர்கள், பில்லி சூனியக்காரர்கள், விபசாரக்காரர்கள், இவர்களாம் என்ன செய்வாங்களாம்? அங்கே போவாங்களாம். அப்ப இப்படிப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அருமையான சகோதரன் சகோதரியில உங்களுக்கு தெரிந்தவர்களா இருந்தாலும் சரி, நீங்க அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும். நீங்களும் எச்சரிக்கை அடையணும். ஒரு சின்ன பொய் கூட ஆண்டோட பார்வையில சொல்லக்கூடாது. அந்த பொய் இருந்தாலும் அந்த பொய்யா இருக்க கூட இங்க போவாங்களாம். இங்க போவாங்க, அக்கினி எரிகிற கடல்ல போய் பங்கடைவா, அந்த நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால இன்றைக்கே நீங்க மன திரும்புங்க. காலம் கடைசி காலம். ஆண்டோட வருகை சீக்கிரமாக இருக்குது. அவங்களோட சகோதரன் சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லுங்க, பெற்றோர்களுக்கு எடுத்து சொல்லுங்க, உற்றார்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஏன்னா பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாத பெற்றோர்கள் உங்க மத்தியில இருக்கிறாங்க. வாயை திறந்தாலே பொய். எப்போ தாங்க முடியல, சகிக்க முடியல பொய்ங்கிறது பாக்குறதுக்கு. அதே போல அந்த பாவங்களை சொன்னது வாசித்தது அதுவும் நிறையாது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இப்படிப்பட்டவர்கள்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாது. தேவனுடைய ராஜ்யம் என்ன? பரலோகம் சொல்றாங்களா? நான் மோட்சத்துக்கு போனேன் அப்படிலாம் சொல்றாங்களா? மோட்சத்துக்கு போகணும்னு சொல்றாங்களா? பரலோகத்துக்கு போகணும்னு சொல்றாங்களா? அங்க இப்படிப்பட்டவங்க யாருமே போக முடியாதான். அதனால ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவர் பயப்படணும், உலகத்துக்கு பயப்படக்கூடாது, வேற எதுக்கும் பயப்படக்கூடாது. ஆண்டவருக்கு பயந்து இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகினா எப்படி பயப்படுறது? ஏசப்பான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி அந்த பயம் உள்ளத்துல இருக்கணும். ஆண்டவர் பாக்குறாருங்கிற அந்த பயம் உள்ளத்துல இருக்கணும். அவருடைய கண்களை பூமியை சுத்தி பார்த்து கொண்டே இருக்குதான். அப்ப யார் என்ன செய்யறாங்கிறத பாத்துக்கிட்டே இருப்பாரு. இந்த பயத்தோட இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டோட வருகை சீக்கிரமா இருக்குது. உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த உலகமா என்னங்கிறது ஒண்ணுமே புரியாம இருக்கு. ஆண்டோட வருகை சீக்கிரமா இருக்குது. நீங்க ஆண்டோட ராஜ்யத்துல போய் சேரணும். இந்த உலகத்திலேயே நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். இருக்கிற காலம் மட்டும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர்பரா தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்க பிள்ளைல ஆண்டவரை உமக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்க. உலகத்துக்கு பயப்படாதபடி ஆண்டவரே அப்பா, அந்த உலகத்துல இருக்கிற எல்லா அசுத்தங்களுக்கு ஆண்டவரை விலகி ஆண்டவரை பரிசுத்தமா வாழ ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே.